வணக்கம். இன்றைய ஜீவா சினிமாவில் அன்பே டயானா அப்படிங்கிற ஒரு படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான படங்க. அதாவது என்ன சொல்கிறதுனா, இந்த மாடர்ன்கிற பேரில் ஆபாசம், இரட்டை வருத்த வாசனங்கள் இதெல்லாம் காமிச்சு, ஏய் இதான்ப்பா இளைஞர்கள், ஜென்சி கிட்ஸ்னா இப்படி தான், இளைஞர்கள்னா இப்படி தான்ப்பா கெட்ட வார்த்தை பேசுறது, ஆபாசமாக இருக்கிறது, எதிர்பாலினத்தை ரசிக்கிறது, அவர்களை இந்த இந்த மாதிரி காண்பிப்பது தான் இளைஞர்களுக்கான படம் அப்படிங்கிற ஒரு ட்ரெண்ட் செட்டை வந்து அரைகுறை இயக்குனர்கள் அப்படி உருவாக்கி வச்சிருக்கான். ஏன்னா அவனுக்கு அவ்வளவுதான் தெரியும். உண்மையான மாடர்ன் தாட் அப்படிங்கிறது பழைய பஞ்சாங்கத்திலிருந்து விடுபடுவது, பழைய மரபுகளிடம் இருந்து. எங்க தாத்தா பாட்டி காலத்திலிருந்து நாங்க இப்படிதான் இருப்போம், அந்த காலத்திலிருந்து நாங்க ஜாதி பார்ப்போம், அந்த காலத்திலிருந்து சாஸ்திர சம்பிரதாயம் இதெல்லாம் தொன்று துட்டு வருது அப்படிங்கிற மாதிரி இதை எல்லாத்தையும் கூட வச்சு ஒட்டிக்கிட்டே இருக்கு பாருங்க. அந்த ஒட்டிக்கிட்டு இருக்க அந்த நச்சு, சாதி சம்பிரதாயம், பிற்போக்குத்தனம், ஜோசியம் பார்க்கறது, ஆணாதிக்கம், பெண்ணடிமைத்தனம், இந்த மாதிரியான விஷயங்கள் நச்சை வந்து வச்சுக்கிட்டே நாங்கள் மாடர்ன் ஆயிட்டோம், நாகரிகம் ஆயிட்டோம், பெண்கள் தம் அடிக்கிறாங்க, தண்ணி அடிக்கிறாங்க, பொண்ணுங்களும் பசங்களும் ஒன்றா பேசி சிரிக்கிறாங்க, இதெல்லாம் சாதாரணம், லிவிங் ரிலேஷன்ஷிப்பு, இதை வச்சுக்கிட்டே இதெல்லாம் நீங்கள் பண்ணி என்ன பண்ண போறீங்க? ஒரு ஆண் பெண் சமத்துவம் போன்ற விஷயங்கள்லாம் இன்னைக்கு 30-40 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த மாதிரி இன்னைக்கு ஆண் பெண் உறவு இல்லை. இயல்பா பேசுறாங்க, பழகுறாங்க, ஃபோன் நம்பர் சேஞ்ச் பண்ணிக்கிறதே பெரிய விஷயமா இருந்தது. இன்னைக்கு இன்ஸ்டால ஐடி வாங்கிக்கிறாங்க, பேசிக்கிறாங்க. அப்படி ஒன்றும் யாரும் நீ கண்கொத்தி பாம்பா, ஏன் ஆம்பளை பொம்பளையும் பேசுறீங்க, என்ன ஒன்னா உட்காந்து காஃபி ஷாப் இருக்கீங்க அப்படிலாம் கேட்கறது இல்லை. இன்னைக்கு ஐடி செக்டார் இதெல்லாம் வேற மாதிரி போயிருக்கு. ஆனா அப்பேற்பட்ட இடங்களில் கூட காலில் கயிறு கட்டுறது, இந்த இது ஏதாவது ஜோசியக்காரர் சொன்னாருன்னு கயிறு கட்டிக்கிறது, இந்த மாதிரி பழக்க வழக்கங்களையும் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே நாங்கள் மாடர்னா இருக்கோம், பசங்களோட பேசுவோம், பொண்ணுங்களோட நைட்டு 12 மணிக்கு நைட் ஷூட் வேலை பார்த்துட்டு வருவோம்னு சொல்றது வந்து எந்தவித நாகரிக வளர்ச்சி இல்லை. அந்த விதத்தில் அன்பே டயானா படம் உண்மையில் பழைய மரபுகளை நம்மை வந்து ஒட்டி, நம்ம ரத்தத்துல ஒட்டிட்டு வந்த விஷயங்களை வேற வழியே இல்லாம பெருமையா நம்ம பேசிக்கிட்டு இருக்க நச்சு விதைகளை எடுத்துட்டு, இதுதான்டா மாடர்ன் உலகம், அடுத்த கட்டத்தை நோக்கி நம்ம வர்றோம், வாழ்றது மனிதர்களுக்காண்டி தான், சாதிக்காண்டியும் சடங்குகளுக்காண்டியும் சம்பிரதாயங்களுக்காண்டியும் வெட்டி பெருமைகளுக்காகவும் நம்ம வாழலை. நம்ம வாழ்றது நமக்காண்டியும் நம்ம சார்ந்தவர்களுக்காண்டியும், அவங்க சந்தோஷம் நம்ம சந்தோஷம்லாம் சேர்ந்துதான் வாழ்க்கைன்னு அழகா சொல்லியிருக்கிறாங்க. இந்த படத்தினுடைய கதைக்களம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பெரம்பூர், மதுரை, உசிலம்பட்டி, தேனி, பொள்ளாச்சி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, நாகர்கோவில், தஞ்சாவூர் வரையும் கதைக்களங்களை நம்ம பார்த்துருப்போம். எனக்கு நேட்டிவிட்டி சார்ந்து ரொம்ப நுட்பமா சரியா கதை எடுக்கிற இயக்குநர்களுடைய படங்கள் எனக்கு பிடிக்கும். ஆனால் சென்னை சார்ந்து நேட்டிவிட்டி படங்கள் இதுவரை வந்ததுனாலே அந்த மெட்ராஸ்லாங்க என்னப்பா நாஸ்டா துனியா என்னாங்கண்ணா இப்படிங்கிறது பேசுறது, ராயபுரம், காசிமேடு, மீனவர்கள் அவங்கெல்லாம் கஞ்சா கடத்துவாங்க, அந்த பகுதியில் உள்ள மக்கள்லாம் போலீஸ் ஸ்டேஷன்ல வாண்டட் லிஸ்ட்ல இருப்பாங்க. இப்படியே தான் தமிழ் சினிமா வந்து வட சென்னை மக்களை வந்து கொச்சைப்படுத்தி இழிவுபடுத்தி அவங்க பேசுற லாங்குவேஜை வந்து நகைச்சுவையாகவும் ஒரு வில்லத்தனமாகவும் அவங்கள வந்து காமிச்சிருச்சு. இந்த சென்னை மண்ணின் மைந்தர்களை பெரம்பூர், வியாசர்பாடி, கொளத்தூர், திருவொற்றியூர், ராயபுரம், காசிமேடு, இதுதான் இந்த மண்ணின் மைந்தர்கள். ஒரிஜினல் சென்னையும் அதுதான். வெள்ளக்காரன் காலத்துல ஒரிஜினல் சென்னைங்கிறதே உங்களுக்கு வந்து வட சென்னை தான். அப்படி இருக்கும்போது அந்த பகுதியை பற்றிய ஒரு சரியான படம்ங்கிறது தமிழ் சினிமா இது வரையும் மேக்சிமம் காண்பித்தது கிடையாது. அவங்கள அடியாட்களாகவும் காமெடியன்களாகவும் தான் நம்ம ஊர்ல காமிச்சிருக்காங்க சினிமா. அந்த விதத்துல பெரம்பூர், வட சென்னையினுடைய ஒரு முக்கிய பகுதியான பெரம்பூர்ங்கிற ஒரு ஊர் பகுதியை எடுத்துக்கிட்டு ரொம்ப அழகா வந்து இந்த படத்துல எடுத்திருந்தாங்க. அவங்க எடுத்துக்கொண்ட கதைக்களம் பெரம்பூர் அப்படின்னாலே அங்க ஆங்கிலோ இந்தியன்ஸ் அதிகம். இந்த படம் பார்க்குற பலருக்கு வந்து பெரம்பூரை பற்றிய நாலேஜ் வரும். இப்போ எனக்கெல்லாம் ரொம்ப புதிதா இருந்தது, எனக்கு அந்த பெரம்பூர் அனுபவம் இல்லை. ஆனா அந்த படம் பார்க்கும்போது எனக்கு அந்த அனுபவம் ரொம்ப பிடித்திருந்தது. அங்க வந்து ஆங்கிலோ இந்தியன்ஸ் அதிகம் இருக்கிறாங்க, வட இந்தியர்கள் அதிகமா இருக்கிறாங்க, கன்னடன் பேசக்கூடிய பெங்களூர், அதாவது பிற மொழி பேசக்கூடியவங்க இயல்பாகவே அந்த பகுதியில் அதிகமா இருக்கக்கூடிய பகுதியாக இருக்கிறது. உழைக்கும் மக்கள் இருக்கிறாங்க, ஆந்திராக்காரங்க, தெலுங்கு பேசக்கூடியவங்க அங்கே அதிகம் இருக்கிறாங்க. இப்படி மிக்சடா வாழக்கூடிய ஒரு பகுதி அது, அந்த பகுதி பெரம்பூர். அந்த ஊர்ல ஒரு ஆங்கிலோ இந்தியன் பொண்ணுக்கும் ஒரு ஆந்திராக்கார பையன், அவங்க குடும்பம் வந்து ஆந்திராக்காரங்க, தெலுங்கு பேசுறவங்க, அவங்களுக்கும் ஏற்படக்கூடிய ஒரு காதல். இதுல அந்த தெலுங்கு பேசுற குடும்பம் வந்து பக்கா பூமர் குடும்பம். அதாவது ஜாதி, நம்மாளுக, தெலுங்கு பேசுமா, அதாவது தெலுங்கு எழுத படிக்க தெரியுமான்னு ஓரளவுக்கு பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு குடும்பம் தமிழ்நாட்டில் பெரம்பூர்ல இருக்கக்கூடிய ஒரு குடும்பம் மாதிரி காமிக்கிறாங்க. அந்த ஆங்கிலோ இந்தியன் ஃபேமிலி அது கொஞ்சம் இயல்பா ப்ராக்ரெசிவா எதையுமே ஒரு அணுகிறது, நேச்சர் அப்படின்னு பொண்ணுக்கு ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்க்குறதுங்கிற மாதிரி அந்த ஆங்கிலோ இந்தியன் கல்ச்சர்ல, கொஞ்சம் யூரோப்பியன் கல்ச்சர்ல வளரக்கூடிய அந்த குடும்பம். இப்படி 2 பேருக்குமே கல்ச்சர் செட் ஆகாம இருக்கக்கூடிய நிலையில் கதாநாயகனுடைய ஃப்ரெண்டு, கன்னடத்துக்காரர், பெங்களூருக்காரரா வரக்கூடிய நம்ம பரிதாபங்கள் கோபி ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு.
அவர் தமிழ் வந்து ஒரு கன்னடத்துக்காரர் வந்து தமிழ் எப்படி பேசினா அப்படி இருக்கும், ஒரு சென்னையில பெரம்பூர்லன்னு ஒரு மிக்ஸ்டான தமிழ் ஒரு லாங்குவேஜில் அவர் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காரு. அது அவருக்கு எது வருமோ அதை ரொம்ப சிறப்பாக கோபி அவர்கள் பண்ணியிருக்காங்க. கோபியை நம்ம வாழ்த்தணும். நல்லா அந்த படத்தில் அந்த சீன்லாம் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் ஆங்கிலோ இந்தியன்ஸோடைய கல்ச்சரு இவரோட சேர்ந்து இருக்கிறது, அந்த பகுதி மக்கள் எப்படி ஒரு ஒரு வித்தியாசமாக இருக்கிறாங்க. இப்போ மதுரை சிம்மக்கல்ல இருக்கக்கூடிய ஒரு வாழ்வியலுக்கும் சென்னை பெரம்பூரில் இருக்கக்கூடிய வாழ்வியலுக்கும் அவ்வளோ வித்தியாசம் இருக்குது. அது ஒரு வித்தியாசமான ஊராக இருக்கு. இப்போ நானே சென்னையில் இருக்கிறேனே ஒழிய பெரம்பூரினுடைய இந்த வாழ்வியல் எனக்கு ரொம்ப புதிது. அதனால ஒரு படைப்பாளியா இயக்குனர் வந்து ஒரு நல்ல ஒரு வாழ்வியலை, ஒரு திணைய, ஒரு ஒரு வித்தியாசமான லைஃப் ஸ்டைலை நமக்கெல்லாம் தரார். பெரம்பூர்ல இருந்தவங்களுக்கு இன்னும் நெருக்கமா இருக்கும். நம்மை மாதிரி பெரம்பூர் லைஃப் ஸ்டைல் தெரியாதவங்களுக்கு பெரம்பூர்ல இவ்வளவு இருக்கா, ஆங்கிலோ இந்தியன் மிக்ஸ்டு கல்ச்சர், ஒரு காஸ்மோபாலிட்டன், அதே சமயம் ஒரு நேட்டிவிட்டி மாறாத சென்னை பாஷை, ஒரு மாதிரி ஒரு வித்தியாசமா இருக்கே பெரம்பூருங்கிற ஒரு ஃபீலிங்கை தருது. அதுக்கு நான் சல்யூட் பண்றேன் உண்மையிலே. அப்புறம் இந்த படத்துல வந்து நம்ம பேச வேண்டிய விஷயம் வந்து இந்த சாதிங்கிற விஷயத்த ரொம்ப அழகா உடைச்சிருக்கிறது. அந்த சாதிங்கிறது இங்க என்னவா இருக்குன்னா, இங்க சாதி வெறியர் அப்படின்னோடனே நீங்க ஏதோ உங்களிடமிருந்து துண்டித்த ஒருத்தர் நினைச்சுக்க வேணாம். சாதி வெறியர்னு ஒருத்தர் இருக்காங்கன்னா உங்க வீட்டுல உள்ளவங்கள தேடி பாருங்க. உங்க அம்மா சாதிக்கு அப்பாற்பட்டவரா? உங்க அப்பா, பெரியப்பா, அத்தை, மாமா, உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க, நீங்க விரும்புறவங்க, சித்தி, சாதிக்கு அப்பாற்பட்டவர்கள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க குடும்பத்துக்குள்ளேயே சாதி உணர்வாளர்கள் தான் இருப்பாங்க. நீங்க ஏதோ பெரியார படிக்கலாம், ஒரு சாதிக்கு அப்பாற்பட்டவர்களா இருக்கலாம், கொஞ்சம் முற்போக்கா காமிச்சுக்கலாம், முற்போக்கா கூட இருக்கலாம். ஆனா அந்த சாதிங்கிற அமைப்பு எப்படி இருக்கு அப்படின்னா, ஒவ்வொரு மனிதனுடைய பொருளாதாரத்திலையும் வாழ்வியலோடையும் அவனுடைய அடிப்படை தேவையோடையும் பைண்டா இருக்கு அப்படிங்கிறது இந்த படத்துல வந்து காமிச்சிருக்கிறாங்க. இந்த படத்துல வரக்கூடிய ரோஜா நம்ம ஆளுக, நம்ம ஜாதிக்காரங்க, நம்ம தெலுங்கு, நம்ம மணவாடு, நம்ம ஆளுக தான் அப்படின்னு அவங்க திருப்பி திருப்பி சொல்றாங்களே ஒழிய அவங்கள கெட்டவங்களா காமிக்கல. அவங்க குடும்பத்தை நேசிக்கிறாங்க, அவங்க ஒரு மனிதாபிமானியா தான் இருக்கிறாங்க. ஆனா கல்யாணம் உறவுன்னு வரும்போது நம்ம ஆளுகளை தான் பண்ணணுங்கிறாங்க. இதே மாதிரி அம்மாக்கள் தானே எல்லார் வீட்லயும் இருக்கிறாங்க. பெரும்பான்மையான குடும்பங்கள்ல இந்த ரோஜா மாதிரியான அம்மாக்கள் தானே. அது எந்த சாதியான வச்சுக்கோங்க, நாயுடு, ரெட்டி. இந்த படத்துல நாயுடு மாதிரி நினைக்கிறேன், நாயுடுவா ரெட்டியான்னு தெரியல. ஆனா தெலுங்கு ஜாதின்னு மட்டும் பிரைடா காமிக்கிறாங்க. அப்ப அனைமா நாயுடு, ரெட்டி, ராஜு மாதிரி ஏதோ ஒரு ஆந்திரால இருந்து வந்த ஜாதி மாதிரி இந்த படத்துல காமிக்கிறாங்க. பொதுவா ஜாதி வெறின்னா தமிழ் சினிமாக்கள் இந்த தேவர், அருவாளு, வன்னியர், கவுண்டரு இப்படிதான் காமிப்பாங்க. ஆனா இந்த படத்துல ஒரு தெலுங்கு ஜாதி, நாயுடு, ரெட்டி அந்த மாதிரியான ஒரு குடும்பத்தை காமிச்சிருக்காங்க. அதுவே ஒரு வித்தியாசமான முயற்சி தான். ஒரே ஸ்டீரியோ டைப்பா எடுக்காம, ஏன்னா எல்லா ஜாதிக்காரனும் ஜாதி உணர்வா தான் இருக்கிறாங்க. எல்லா குடும்பத்திலையும் பெண்கள் ஜாதி உணர்வா, சாஸ்திரம், சம்பிரதாயம், ஜோசியம், நல்ல நாள் இதெல்லாம் பின்பற்றுபவர்கள். எல்லா பழக்க வழக்கங்களும் பாருங்களேன், பிரதோஷம், இது அந்த நல்ல நாள் பார்க்கறது, ஜோசியம், இதெல்லாம் பார்த்தா பெண்கள் கையில தான் இருக்கு. சாதியை காப்பாத்துறது, சம்பிரதாயங்கள், எல்லா விதமான பிற்போக்குத்தனங்களையும் காப்பாற்றுற இடத்துல ஆண்களை விட பெண்கள் தான் இருக்கிறாங்க. அதனால இந்த படத்துல ரோஜா கேரக்டரை வலுவா காமிச்சிருப்பாங்க. அதே சமயம் நான் ஏன் சாதி பாக்குறேன்னா, நான் கஷ்டப்படுறப்ப நம்ம ஆளுகிட்ட தானே நான் உதவி கேட்டேன், நம்ம ஜாதிக்காரங்க சேர்ந்து தானே உதவி செஞ்சு தானே நமக்கு வந்து மாவு கடை வச்சு தந்தாங்க அப்படிங்கிறது ஒரு ப்ராக்டிக்கலான விஷயம். இங்க சாதிங்கிறது என்னவா இருக்குங்கிறது அந்த இடத்துல காமிச்சிருக்காங்க. அதே சமயம் அதே சாதிய யதார்த்தத்தை, இன்னொரு சமூக யதார்த்தத்தை சொல்லி அந்த கதாநாயகன் உடைக்கிறது ரொம்ப அழகு. ஆமா, நீ மாவு கடை வைக்கிறதுக்கு உன் ஜாதிக்காரங்க, அதாவது நம்ம ஜாதிக்காரங்களாம் உதவி செஞ்சு மாவு கடை வச்சிங்க. உன் கடையில மாவு வாங்கின எல்லாருமே நம்ம ஜாதிக்காரங்களா? இல்லை, எல்லா ஜாதிக்காரனும் காசு கொடுத்து வாங்கி அது மூலமா தானே நீ வீடு கட்டுன. அப்ப எல்லா ஜாதிக்காரனும் சேர்ந்து தானே நீ வாழ்ற. உன் ஜாதிக்காரன் மட்டும்னு ஒரு உலகத்துல உன்னால வாழ முடியாது. இன்னொரு ஜாதிக்காரன் பணம் கொடுத்து, இன்னொரு ஜாதிக்காரன் உங்ககிட்ட வியாபாரம் பண்ணி, இன்னொரு ஜாதிக்காரன் ட்ரெஸ் தயாரித்து, ஏதோ ஒண்ணு 90 விழுக்காடு இன்னொரு ஜாதிக்காரனுடைய உழைப்பு, மறைமுக உதவி, வியாபாரம், பணம் இதெல்லாம் இல்லாம நீ வாழல. ஏதோ உனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு உன் சொந்தக்காரங்க, உன் ஜாதிக்காரங்க செஞ்சதை மட்டுமே நீ பார்க்காதமா. உன் சாதியை தவிர்த்து கண்ணை திறந்து பார்த்தா எல்லா சாதியினரும் மனுஷன் தான், அவனும் அவன் வாழ்வியல் போராடிக்கிட்டு இருக்கான், உதவி செஞ்சுட்டு இருக்கான்னு அதை உடைக்கிற விதம்ங்கிறது ரொம்ப அழகா இருந்தது. ஒரு பெரிய பிரச்சாரமா இல்லாம சாதாரண மக்களுக்கும் ஆமால அப்படின்னு கைத்தட்டுற மாதிரி இருந்தது. ஜாதி உணர்வு தப்பு அப்படின்னு. இந்த மாதிரி படங்கள் வருவதன் மூலமாக காதல் திருமணங்கள், ஜாதி மறுப்பு திருமணங்கள் குறித்து ஒரு நல்ல அபிப்பிராயம் மக்கள்கிட்ட வரும். அந்த வேலையை அந்த படம் செஞ்சிருக்குங்கிற அடிப்படையில் அந்த படத்தை நம்ம பாராட்டி ஆகணும். நிறைய முற்போக்கான விஷயங்கள் அந்த கிறிஸ்தவ குடும்பங்களில் உள்ள ஆர்த்தோடாக்ஸையும் கிண்டல் பண்ணியிருக்கிறாங்க. வெறுமனே இந்த தெலுங்கு ஜாதியை மட்டும் இல்லை, இயேசுநாதர் இன்னும் எனக்கு இது தரலன்னே இவ்வளவு இதாவா இருக்காரு, இவ்வளவு தூரம் கேட்டுட்டு இருக்கா, இன்னும் இயேசுநாதர் தரலையாங்கிற ஒரு நாத்திய தொனில், ஒரு கடவுள் மறுப்பாளர் டோனும் அந்த இயக்குனர்கிட்ட இருக்கு. அவர் எந்த மதத்தையும் விதந்தோம் போல, இந்த மதத்தை தூக்கி அந்த மதம் அப்படிலாம் கிடையாது. இந்த கல்ச்சர் அந்த கல்ச்சர் ரெண்டையுமே அவர் காமெடியா தான் காண்பிக்கிறாரு. அந்த 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 கதாநாயகன் நடிச்சவர் கொஞ்சம் பூமரா இருக்கிறாரு. என்னடா அந்த பொண்ணு இன்னொருத்தனை கட்டி பிடிக்கிறா, என்னடா இன்னொருத்தனோட இது பண்ண, அவங்க ஆங்கிலோ இந்தியன் கல்ச்சரை பார்த்து இது பண்றாரு. ஆஹா,
என்ன போர்க் சாப்பிட்றாங்க, என்ன பீஃப் சாப்பிட்றாங்க, ஐயோ இப்போ புரோட்டாசியாச்சே பிரதோஷமாச்சேன்னுலாம் சொல்றாரு. கொஞ்சம் பூமர்த்தனமா இருக்கிறாரு. அந்த குடும்பத்திலே வாட் இஸ் திஸ் யா, யூ டேக் போர்க் யா, பீஃப் யா, வாட் இஸ் திஸ் யா, எல்லாம் ஒன்று தானே அப்படிங்கிற மாதிரி ஆங்கிலோ இந்தியன் கல்ச்சர். இது ரெண்டுக்கு நடுவில் அவர் கொஞ்சம் போராடுறாரு. இவர் இந்த கல்ச்சர்ல வளர்ந்துட்டாரு. ஸோ அந்த பூமர்த்தனத்தோட இருக்கிறவர் செகண்ட் ஹாஃப்ல அதை மாறுறாருங்க மாதிரி காமிக்கிறாங்க. ஆனால் அந்த பூமர் தனத்திலிருந்து இந்த யதார்த்த நிலைக்கு ஏற்றுக்கொள்கிற கேரக்டர் வந்து அவங்க சரியா காமிக்கல அந்த படத்துல. டக்குன்னு அவர் மாறுற மாதிரி காமிக்கிறாரு. அந்த மனநிலை மாறுறது, நான் ஒரு பேக்வேர்டு தாட்ல இருந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்செப்டை சரியா அந்த படம் வந்து கன்வே பண்ணல. ஆனா படம் முழுக்க ஒரு காமெடியா இருக்கணுங்கிறதுல தெளிவா இருக்காங்க. எவ்வளவு முக்கியமான சீனையும் முக்கியமான வசனத்தையும் டக்குன்னு காமெடியா கொண்டு போறதுங்கிறது மக்கள்கிட்ட ஈஸியா ஒரு சாதி மறுப்பு, சாதி ஒழிப்பு, சாதி உணர்வாளன்னா அவனை பகடி செய்யணும், கிண்டல் பண்ணணுங்கிற அந்த உணர்வை வந்து இந்த படம் ஏற்படுத்துது. அந்த விதத்தில் ஒரு முக்கியமான பிரச்சாரத்தை தான் அந்த படம் ஏற்படுத்தியிருக்குன்னு பார்க்குறேன். அதனால ரொம்ப ஒரு பக்கம் ஒரு கிறிஸ்டின்ஸ், ஆர்த்தடாக்ஸு அந்த ஃபேமிலியும் கொஞ்சம் காமெடியாக காமிக்கிறாங்க. இங்கிட்டு இவங்களுடைய கடவுள் நம்பிக்கை, ஜாதி உணர்வு இதையும் காண்பித்து இன்னைக்கு உள்ள நவநாகரிக உலகத்துல காதல், இயல்பு, நட்பு, ஆண் பெண் உறவு இதெல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு, இன்னும் ஒரு சில குடும்பங்கள் இன்னும் பிற்போக்குத்தனமாவே இருக்கிறாங்க, அந்த சாதிங்கிற அமைப்பு எப்படி பயணிக்குது, அதை தாண்டி இன்றைய யதார்த்த நாகரீக படித்த உலகம் வேற ஒரு உலகத்தை நோக்கி இளைஞர்களை கொண்டு போகுது, இதுக்கு ரெண்டுக்கும் மாட்டிக்கிட்டு இளைஞர்கள் என்ன பாடுபடுறாங்க, இதுல இருந்து எப்படி விடுபடுறது, இல்லை இதுக்குள்ளேயே படித்த இளைஞர்களே ஒரே சாதி சமுதாயத்துக்குள்ள மீண்டும் சுழண்டு மாட்டிக்கிறாங்க. இப்ப கதாநாயகருடைய அண்ணன் கேரக்டரை காமிக்க, தம்பி கேரக்டரை காமிப்பாங்க. அவங்க எப்படி இன்னும் அந்த நாகரிக உலகத்திலையும் ஜாதிக்குள்ளேயே போய் மாட்டிக்கிற ஒரு கேரக்டரா பூமரா இருக்கிறாங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப அழகா காமிக்கிறாங்க. கதாநாயகனுடைய அப்பா கேரக்டர் ரொம்ப ஜோவியலா ரொம்ப காமிச்சிருக்காங்க. அதே சமயம் ஜோவியலாவே இருந்து எதுக்குமே உருப்பிடாம தண்ணி அடிச்சுட்டு சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ பொறுப்பா இருக்க ரோஜா வச்சதுதான் வீட்டுல சட்டமாகுது. அந்த ரோஜா ஜாதி உணர்வோட இருக்கும்போது அது எடுபடுது, அதை மீறி இவங்களால செயல்பட முடியல. அப்ப என்னதான் நீங்க முற்போக்கு சிந்தனையா இருந்தாலும் உருப்படியா படிக்கணும், வேலை பார்க்கணும், குடும்பத்தை பார்க்கணும். அப்போதான் நீங்க சொல்ற பகுத்தறிவு முற்போக்கெல்லாம் எடுபடும். இல்லைன்னா வீட்டில் உள்ளவங்க சொல்ற ஏற்கனவே சமுதாயத்துல ஆதிக்கம் செலுத்துற சாதி, மதம், கடவுள், பிற்போக்குத்தனங்கள் இதுதான் எடுபடும். நீங்க ஒரு பிற்போக்குத்தனத்தை எதிர்த்து போராடுகிற அளவுக்கு இருக்கணும்னா ஒரு முற்போக்குவாதி நல்லா படித்தவனாவும் பணம் சம்பாதிக்கிறனாவும் குடும்பத்தை கண்ட்ரோல் பண்ணவனாவும் இருக்கணும். அப்பதான் அதை ஏத்துக்குவாங்க. இல்லைன்னா வீட்டுல பெருசுங்க எல்லாம் சேர்ந்து ஜாதி, சம்பிரதாயம், ஜோசியம், நம்மளுன்னு சொல்லி முடிக்கதான் செய்வாங்க. அதையும் இந்த படத்துல அழகா சொல்லியிருக்கிறாங்க. படத்துல லாஜிக் ஓட்டைகள் அங்கங்கே இருந்தாலும் ஒரு நல்ல கான்செப்ட், புது ஸ்கிரிப்ட், புது பிளாட்ஃபார்ம், பெரம்பூருங்கிற ஒரு இடத்த எடுத்துக்கிட்டு அதுக்குள்ள இவ்வளவு கல்ச்சர்ஸ், இவ்வளவு காஸ்மோபாலிட்டன், ஒரு தெலுங்கு, கன்னடம், தமிழ் நிலம், அந்த லாங்குவேஜ், நிறைய கற்பிதங்களை உடைக்கக்கூடிய ஒரு புதுமை, நிறைய வித்தியாசமான முயற்சி, ரொம்ப அலட்டிக்காம அசால்ட்டா இந்த படக்குழுவினர் பண்ணியிருக்கிறாங்க. வாழ்த்துக்கள். இந்த முயற்சி இந்த மாதிரியான விஷயங்கள்ல பெண் சப்ஜெக்ட், சாதி ஒழிப்பு சப்ஜெக்ட், மக்களுக்கான இளைஞர்களுக்கான போராட்டங்கள், என்னென்ன ஃபண்டமெண்டல் ஆட்கள், அடிப்படைவாதிகள் நம்மளை பயமுறுத்துறாங்க, அது எல்லாத்தையும் இன்னைக்கு யதார்த்தத்தில் இளைஞர்கள் எப்படி ஃபேஸ் பண்றாங்கன்னு நிறைய படங்கள் இந்த பேட்டர்ன்ல வரணும் அப்படிங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பா இருக்கு. அன்பே டயானா படக்குழுவுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் இவ்வளவு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷனை எனக்கு ஏற்படுத்தி இருக்கு, இளைஞர்கள் மத்தியிலும் ஏற்படுத்தி இருக்குங்கிறதுல எந்த சந்தேகம் இல்லை. ஆனா நல்லா கவனிச்சு பாருங்க, இந்த படம் வந்து இந்த சாதி உணர்வு, சுயசாதி, இது சாதிக்காரனாலே மோசம், சாதிக்காரனை நம்பாத, மனிதர்களை நம்புன்னு இவ்வளோ பெரிய விஷயங்களெல்லாம் சொல்லி ரோஜா திருந்துற மாதிரிலாம் காமிச்சிட்டு கடைசியில் இவங்க 2 பேருக்கு திருமணம்னு வர்றப்ப பார்ப்பனர்களை வச்சு யாகவளத்து கல்யாணம் பண்ணுற மாதிரி கடைசி மாண்டேஜில் முடிக்கிறாங்க. இங்கிட்டு சர்ச்சு, இங்கிட்டு இதுன்னு. ஏன் திருமணங்கள்ல இவ்வளோ பூமர்த்தனங்களை உடைச்சவங்க திருப்பி எது திருமணம் என்றாலே பிராமணர்களை வச்சு பண்ற மாதிரி? ஏன்னா இது பெரம்பூர்ல இருக்கக்கூடிய ஒரு எளிய குடும்பம் மாதிரி தான் காமிக்கிறீங்க. அப்போ எவ்வளோ எளிய குடும்பங்களும் பணம் வந்துடுச்சுன்னா பார்ப்பனர்களை வச்சு தான் சடங்கு நடத்துவாங்கிற மாதிரி முடிக்கிறதுங்கிறது சரியான ஒரு முறை கிடையாது. ஏன்னா இவ்வளோ முற்போக்கான விஷயத்தை சொல்லிட்டு கடைசியில் திருப்பி திருமணங்கிறது பிராமணர்களை வச்சு தான் நடக்கணும், சடங்குகளை வச்சு தான் நடக்கணுங்கிற மாதிரி முடிக்கிறது மாதிரி காமிப்பது வந்து ஏற்புடையதல்ல. இது மாதிரியான விஷயங்களை திருத்திக்கணும். ஏன்னா 80s இருந்தே இதை கொண்டு வந்தாங்க, திருமணம்னாலே ஐயரை வச்சு பண்ணுறதுன்னு. ஆனால் முக்கால்வாசி ஜாதி ஐயரை வச்சு பண்ண மாட்டாங்க. எல்லா ஜாதியும் ஐயரை வச்சு ஹோம வளத்தெல்லாம் பண்ணுறது கிடையாது. இன்னைக்கு பணம் வந்தோடனே எல்லா ஜாதியும் இப்படி பண்ணுறாங்க. அதுவும் சென்னை மாதிரி உழைக்கும் மக்கள் மத்தியில் இப்படி தான் திருமணம் இருக்குன்னு திருப்பி காண்பிக்காதீங்க. நல்ல விஷயங்களை, முற்போக்கான விஷயங்களை, திரைப்படங்களை சொல்லுகின்ற நீங்கள் இது மாதிரியான விஷயங்களில் கோட்டை விடுவதுங்கிறது இந்த ரஜினி சொல்கிற மாதிரி கருவாட்டு சாம்பார் மாதிரி ஆயிரும். ஆக அந்த மாதிரி விஷயங்களை இனி வரும் காலங்களில் திருத்திக்கோங்க அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோளாக இருக்குது. இது போன்ற சினிமாவுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல், சினிமாவை எப்படி பார்க்கணும், சினிமாவினுடைய வசனங்கள் சமுதாயத்தில் ஏற்படுகிற தாக்கம், சமூகம் சினிமாவில் ஏற்படுத்துகின்ற தாக்கம் போன்ற பல்வேறு விஷயங்களை ரொம்ப நுட்பமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம ஜீவா சினிமா சேனலை தொடர்ந்து பாருங்கள். இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.